2024 ஐபிஎல் தொடரின் 57வது லீக் போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டி நடந்த ஐதராபாத் மைதானத்தில் பிட்சில் 200 ரன்களை எளிதாக எடுக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அளவிற்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சு அபாரமாக இருந்தது. அந்த அணியின் இலங்கை தமிழரான விஜயகாந்த் வியாஸ்காந்த் சிறப்பாக பந்து வீசி இருந்தார். அவர் 4 ஓவர்களில் 27 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். விக்கெட் வீழ்ந்த நிலையிலும் அவர் குறைவாக ரன்கள் விட்டு கொடுத்து லக்னோ அணிக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்தது. அவரது பந்து வீச்சில் கடைசி ஓவர்கள் மட்டுமே 3 பவுண்டரிகளை அடிக்கப்பட்டன. அவர்கள் முதலில் வீசிய 2 ஓவர்களில் ஒரு பவுண்டரி கூட அடிக்க முடியாமல் லக்னோ அணியின் வீரர்கள் குர்னால் மற்றும் கேஎல் ராகுல் தவித்தனர். இதையடுத்து விஜயகாந்த் வியாஸ்காந்த் யார் என பலரும் தேடி சமூக வலைதளங்களில் கேட்டு பகிர்ந்தும் வருகின்றனர். அவர் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுழற்று பந்து வீச்சாளர். அவர் பேட்டிங்கும் செய்யக்கூடியவர். எனவே ஆல்ரவுண்டராக T20 போட்டிகளில் விளையாடி வருகிறார். இலங்கை தேசிய அணியில் அவருக்கு ஒரே ஒரு சர்வதேச T20 போட்டியில் விளையாடும் வாய்ப்பு மட்டுமே கிடைத்தது. அதை தவிர்த்து உலகம் முழுவதிலும் உள்ள T20 லீக் தொடர்களில் விளையாடி வருகிறார். மும்பை எமிரேட்ஸ் அணிக்காக இன்டர்நேஷனல் லீக் T20 தொடரிலும் சட்டோகிராம் அணிக்காக பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தொடரிலும் ஜப்னா கிங்ஸ் அணிக்காக லங்கா பிரீமியர் லீக் தொடரிலும் அவர் விளையாடி இருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.